டுடே வீடியோவில் நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்னது? இஸ் a group of 2 or more computers or device connected together to share data, resource, information. ஸோ end or more than 2 or 3, 4, 5, 6 இந்த மாதிரி டிவைசஸ் ஆர் நெட் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகி டேட்டாவை ஷேர் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இன்டர்நெட் அப்படின்னா இன்டர்நெட் இஸ் வேர்ல்டு வைட் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தட் ஆர் ஏபிள் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வித் ஈச் அதர். ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு, ஓகேங்களா. நெட்வொர்க்குங்கிறது ஒரு 2 or more டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்டாக இருக்க நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வேர்ல்டு வைடு இருக்கிற நெட்வொர்க்கை இடையில இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். அதுதான் இன்டர்நெட். தென் ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் இஸ் விண்ட் செஃப், ஓகேங்களா. முத அந்த இன்டர்நெட், அதாவது முத யூஸ் பண்ண விஷயம் என்னென்னா ARPANET, ஃபுல் ஃபார்ம் வந்து அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸோடைய ஃபஸ்ட்டு பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க், ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இதுதான். இதில் தான் அடாப்ட் பண்ணாங்க டிசிபி அண்ட் ஐபி இன் 1983. தென் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல், யூனிவர்சிட்டி ஆஃப் உட்டா. ஸ்பீடு பார்த்திங்கன்னா 50 kbps தான். தென் NSFNET, நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இதை டெவலப் பண்ணது நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து அந்த ARPANET பார்த்தோம்ல, அதை விட ஹையர் கெப்பாசிட்டி. இது வந்து அகாடமிக் ரிசர்ச்சுக்காக இதை யூஸ் பண்ணாங்க. ப்ரைவேட் பிஸ்னஸ் யூசேஜுக்கு இதை வந்து அலோவ் பண்ணலை, ஓகேங்களா. தென் வேர்ல்டு வைடு வெப், www. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் சரி, முன்னாடி வந்து நம்ம www அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அப்படின்னா என்னென்னா, இஸ் எ சிஸ்டம் இன்டர்லிங்க்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அக்சஸ்டு த்ரூ த இன்டர்நெட். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த ரோடு தான் www. என்ன ப்ரோ ரோடு www சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு நிறையா வெப்சைட் அண்டு வெப் பேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்து கனெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த கனெக்டானக்கு ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழி தான் வந்து வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா. நான் இன்னும் போக உங்களுக்கு வந்து நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேன். ஸோ இன்டர்லிங்க்டு வெப் பேஜஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட், அதை தான் நம்ம வந்து வேர்ல்டு வைடு வெப்னு சொல்கிறோம், ஓகேங்களா. தென் ஸோ டிஃப்ரென்ஸ், இன்டர்நெட்டுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவராலாக எல்லாமே, பட் www சர்வீஸ் ரன்னிங் ஆன் தி இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட்டில் ரன் ஆகிற ஒரு சர்வீஸ் இது. தென் வெப் சர்வர். ஓகே, இப்போ வெப் சர்வர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வெப் பேஜ்னு என்ன பார்த்துருவோம். வெப் பேஜ் is a document written in HTML accessed through web browser. ஸோ வெப் பேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்து www.ibbs.in சர்ச் பண்ணோன்னே ஒரு உள்ள ஓப்பனிங் ஹோம் பேஜ் காட்டுதா, அதுதான் வெப் பேஜ். ஸோ கலெக்ஷன் ஆஃப், இப்போ வந்து நான் லாகின் போட்டேன்னா லாகின்குள்ளே போகிறோம், ஆர்ஆர்பின்னு போட்டால் ஆர்ஆர்பிக்குள்ளே போகுது. நீங்கள் உங்களுக்கு லிங்க் வரும்போது பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நிறையா எழுதியிருக்கும், ஆர்ஆர்பி ஜூலை அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப் பேஜ். ஸோ இந்த நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறது இல்லை, அது ஒவ்வொன்றுமே ஒரு பேஜ் மாதிரி, ஓகேங்களா. இப்போ ஒரு புக் எடுக்கிங்க, அந்த புக்கில் ஒவ்வொரு பேஜாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் வெப் பேஜுங்கிறது அந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜஸ், அதை தான் வந்து நம்ம வெப் பேஜ் சொல்கிறோம். இது வந்து HTML அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக எழுதியிருப்பாங்க. ஸோ வெப்சைட்னால் இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்குல்ல, அதுதான் வெப்சைட். இப்போ இதுக்குள்ளே நிறைய வெப் பேஜ் இருக்கும். நீங்கள் ஆர்ஆர்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பிக்குள்ளே போகும், கிளிக்கு கிளிக் பண்ணி கிளிக்குள்ளே போகும், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆர்ஆர்பி கிளிக் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகும். ஸோ இப்படி ஒவ்வொரு வெப் பேஜ் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ் தான் வெப்சைட், ஓகேங்களா.
தென் வெப் சர்வர். இப்போ கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட் தான் வெப் சர்வர், சிம்பிளாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப் சர்வரில் தான் நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்போ இந்த லைன் சொன்னல வேர்ல்டு வைட் வெப், இது இப்போ இங்கே ஒரு வெப் சர்வர் இருக்கும், இங்கே ஒரு வெப் சர்வர் இருக்கும், இப்படி ஒரு வெப் சர்வர் இருக்கும். இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த லைன் வழியாக தான் போய் நம்ம என்ன வெப் சர்வரை இதை சர்ச் பண்ணுறோமோ அது இது மூலிமா தான் எடுக்கும். இந்த வேர்ல்டு வைட் மூலிமா போய் நம்ம சர்ச் பண்ணுற சர்வரை நோக்கி அது போகும், போய் நமக்கு தேவையான சர்வர் போயிடும். இப்போ அந்த சர்வர்லேருந்து நமக்கு என்ன வரும்? வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெப் பேஜஸ், ஒவ்வொரு பேஜஸ் போக முடியும். ஸோ எப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறேன். நமக்கு முதல் சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும், www போடுவீங்க. ஸோ அதுங்கிறது இன்டர் கனெக்டடு லிங்க். அந்த வெப் சர்வரை ஃபுல்லாக இன்டர் கனெக்டாக பண்ணி வச்சுருக்க நமக்கு தேவையான வெப் சர்வர், வெப்சைட் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணும், நம்ம சர்ச் பண்ணும்போது அப்படியே போகும், நிறையா வெப்சைட், வெப் சர்வர் இருக்கும் இதில். ஓகேங்களா? இப்போ இந்த வெப் சர்வர் என்ன பண்ணியிருப்பாங்க, வெப்சைட் அண்டு வெப் பேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இது இப்படி போகும். நமக்கு தேவையான ஐபிபிஎஸ் இந்த இடத்துல இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிட்டு ஐபிபிஎஸ் வந்தோடனே ஐபிஎஸ் கிட்ட போயிடும். ஸோ வெப் சர்வர்லேருந்து அந்த டேட்டா, ஐபிஎஸோடைய டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வெப்சைட்டில் போயிட்டு நான் ஆர்ஆர்பி கிளிக் பண்ணால் ஒவ்வொரு பேஜஸாக, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேஜஸ் இருக்கும். அது வந்து வெப் பேஜாக மாறிடும். ஓகேங்களா? இதுதான். தென் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் இஸ் தி மெயின் டிஃபால்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட். நான் சொன்னேன்னா இப்போ ஸ்டார்டிங் உள்ளே போன ஒரு பேஜ் இருக்குல்ல, அதுதான் ஹோம் பேஜ். ஸோ ஒரு வெப்சைட்டே டிஃபால்ட்டாகவே ஹோம் பேஜ்குள்ளே தான் போகும். தென் ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்னா இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதில் இப்போ நிறையா நீங்கள் யூடியூப்லேயே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மேக்ஸ் சேனல், ரீசனிங் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிடிஎஃபை போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து சொல்யூஷன் இருக்காது. ஃபார் சொல்யூஷன் கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யூடியூப் இது போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த யூடியூப் பேஜ்குள்ளே போயிடும். ஸோ ஹைப்பர்லிங்கிறது a reference that allows user to move from one document to or web page or another. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்லேருந்து இல்லை ஏதோ ஒருலேருந்து நமக்கு அனதர் வெப் பேஜுக்கு இல்லை டாக்குமெண்ட்டுக்கு நம்மளை கூட்டு போகிறது தான் இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசர் அப்படின்னா இப்போ வெப்சைட் இதெல்லாம் பார்த்தோம்ல, இதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெப் ப்ரௌசர். ஸோ வெப் ப்ரௌசர் இஸ் எ சாஃப்ட்வேர். இது வந்து சாஃப்ட்வேர். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி. இஸ் யூஸ்டு டு ரீட்ரைவ், ப்ரெசென்ட், நேவிகேட் இன்ஃபர்மேஷன் ஆன் தி வேர்ல்டு வைட் வெப். ஸோ நம்ம வேர்ல்டு வைட் வெப்புக்குள்ளே போனால் அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு அந்த ரோட்டில் போய் தான் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து வெப் சைட்டுக்கான டேட்டாவை எடுத்து வெப் பேஜை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் வேர்ல்டு வைட் வெப் அக்சஸ் பண்ணால் நீங்கள் வெப் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்னொன்று சர்ச் இன்ஜின் வரும். சர்ச் இன்ஜினுக்கும் வெப் ப்ரௌசருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன? இப்போ க்ரோம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குதா, இது வெப் ப்ரௌசர். இந்த அப்ளிகேஷன், இந்த ஆப் பேர் இல்லை வெப் ப்ரௌசர். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு கூகுள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூகுள் அப்படிங்கிற அந்த நீங்கள் டைப் பண்ணுவீங்கள்ல, அதுதான் சர்ச் இன்ஜின். ஸோ கூகுள் க்ரோமுங்கிறது வேறு, கூகுள் நீங்கள் உள்ளே போய்ட்டு google.com, yahoo.com இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அது வேறு, அது ஆப் கிடையாது. அது உள்ளே போய் சர்ச் இன்ஜின் இருக்கும். ஸோ இப்போ சர்ச் இன்ஜினில் போய் நீங்கள் கூகுள் ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்ச் இன்ஜின் கேட்டாங்கன்னா கூகுள் க்ரோம் இருந்தால் சர்ச் இன்ஜின் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சர்ச் இன்ஜின் வேறு, ப்ரௌசர் வேறு. ஸோ வெப் ப்ரௌசர் என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தென் பாப்புலர் ப்ரௌசர் பார்த்துக்கோங்க. மொசிலா, ஃபயர்பாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஆப்பிள், சஃபாரி, ஓப்ரா, யூசி ப்ரௌசர். ஓகே. தென் டெக்ஸ்ட் ப்ரௌசர்னால் ஒன்று டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். கிராஃபிக்கல் ப்ரௌசர்னால் உங்களுக்கு எல்லாமே இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் ப்ரௌசர் பார்த்துக்கோங்க. NACSA மொசைக். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மோடு நீங்கள் போகணுன்னா F11 கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் வச்சு வெப்சைட் 11 கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போகும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அது பேலன்ஸ் இது வந்துடும். தென் பாப்அப் மெசேஜ் உங்களுக்கே தெரியும். ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகி முன்னாடி வரும். அதுதான் பாப்அப் மெசேஜ்.
பாப்பப் பிளாக்கர்னால் இந்த மாதிரி அன்வான்ட் பாப்பப் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக தான் இந்த பாப்பப் பிளாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரௌசர் ஃபீச்சர் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, எல்லா ப்ரௌசர்லையும் இருக்காது, பட் நம்மளால் பெய்டு பண்ணி வாங்கிக்கிற முடியும். சில ப்ரௌசர் வந்து வித் இன்பில்டாகவே கொடுக்குறாங்க. தென் கேட்சிங்கிறது இஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா வேர் ப்ரௌசர் ஸ்டோர்ஸ் காப்பீஸ் ஆஃப் வெப் பேஜஸ், இமேஜஸ், ஸ்கிரிப்ட்ஸ், ஃபைல்ஸ். ஸோ டெம்பரரியாக நம்மளுடைய வெப் பேஜஸ்ஸு, இமேஜஸ், ஃபைல்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது மூலிமா வந்து நமக்கு என்ன ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும். நம்ம போய் நீங்கள் இப்போ உங்கள் அடிக்கடி க்ரோமில் யூஸ் பண்ணுறது முன்னாடி சர்ச் இன்ஜின் கீழேயே பார்த்தீங்கன்னா IBS.in இருக்கும், கிளிக் பண்ணி டக்குன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி டெம்பரரியாக அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது நீங்கள் அதுக்கடுத்து எதை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கும், வேறு வந்துடும். ஸோ கிளியர் கேட்சின்னா நீங்கள் அதை டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகே, இந்த URL இந்த இருக்குல்ல, இதுதான் URL. HTTP //www இது ஃபுல்லாக தான் URL. ஸோ இந்த URL மூலிமா தான் இஸ் எ ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் ஆஃப் ஏ ரிசோர்ஸ் ஆன் தி இன்டர்நெட். இப்போ ஒவ்வொருக்கும் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அனுப்புனா உங்களுக்கு அட்ரஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த URLங்கிறது. ஸோ இந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்புனா உங்கள் அட்ரஸை போட்டு நான் அனுப்பல. ஸோ URLங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஒரு நம்ம சர்ச் பண்ணுறக்கூடிய ஏதோ ஒரு ரிசோர்ஸோடைய அட்ரஸ். டவுன்லோடிங்னா ரிசீவிங் டேட்டா ஃப்ரம் ரிமோட் சிஸ்டம் டு லோக்கல் சிஸ்டம். ஸோ ரிமோட் சிஸ்டம் வந்து லோக்கல் சிஸ்டத்துக்கு நம்ம அப்லோடிங்னா சென்ட் பண்ணுறது. இன்டர்நெட் ஹோஸ்ட். ஸோ இன்டர்நெட் ஹோஸ்ட்னா இஸ் எ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தட் ப்ரொவைட் டேட்டா ஆர் சர்வீஸ் டு தி அதர் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டா ஆர் அப்ளிகேஷனை வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இன்டர்நெட் ஹோஸ்ட். IP அட்ரஸ் ஆல்ரெடி நம்ம நெட்ஒர்க்லேயே பார்த்தாச்சு. ஸோ IPv வெர்ஷன் 4 32 பிட்டு, வெர்ஷன் 6னா 128 பிட்டு. தென் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது மூலிமா தான், இந்த HTML மூலிமா தான் நமக்கு வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வெப் பேஜை க்ரியேட் பண்ணுற லாங்குவேஜ் எது? HTML. இப்போ நம்ம URL வந்து HTTPன்னு பார்த்தோம்ல, அது என்னது? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இது மூலிமா தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா யூஸிங் கிளைண்ட் சர்வர் மாடல். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறோம், நம்ம வந்து கிளைண்ட்டாக தான் இருக்கும், நமக்கு சர்வர்லேருந்து அதுக்கான இது வரணும்ல, நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கான சர்வீஸ் வரணும்ல. ஸோ அதுக்காக இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த HTTP ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டொமைன் நேம், DNS. டொமைன் நேம் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட்டோட நேம். ஓகேங்களா, இப்போ IBS அப்படிங்கிறது தான் அந்த டொமைன் நேம். A human readable name used to access a website. இப்போ ஃபேஸ்புக் அதுக்கான IP அட்ரஸ் நம்மளுக்கு தெரியாது, பட் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணலே வந்துடுதில்ல. ஸோ அதான் டொமைன் நேம். டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ டொமைன் நேம் சிஸ்டம்னா நம்ம இப்போ ஃபேஸ்புக் தான் சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, நமக்கு IP அட்ரஸ் தெரியாது. இப்போ அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற நேமை வச்சு நமக்கு ஃபேஸ்புக்கான IP அட்ரஸ் என்ன, IP அட்ரஸில் மூலிமா தான் நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட வெப்சைட்டில் போக முடியும். அப்போ தான் அது தெரியும். ஸோ நம்ம சர்ச் பண்ணுற நேமை வச்சு அதோட IP அட்ரஸை கண்டுபிடிச்சி நம்மளை போய் விடும். ஸோ இந்த டொமைன் நேமை IP அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறது தான் டொமைன் நேம் சிஸ்டம். தென் இமெயில் கான்செப்ட் தனியாகவே வீடியோ பார்த்துக்கோங்க. தென் இன்டர்நெட், குளோபல் பப்ளிக் இன்டர்நெட் தட் கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர் வேர்ல்டு வைட். இட் அலோஸ் anyone to access information, communicate using service like email, website. ஸோ இன்டர்நெட்னா வேர்ல்டு வைடு நம்ம கம்ப்யூட்டர்ஸை நெட்ஒர்க் அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் இன்ட்ராநெட் இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க். ஸோ இன்டர்நெட்டுங்கிறது யாருனாலும் யூஸ் பண்ண முடியும், ஆனால் இன்ட்ராநெட்டுங்கிறது ப்ரைவேட் நெட்ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கில் நாங்கள் கேம்பஸ்குள்ளே மட்டும் எங்களால் மட்டும் யூஸ் பண்ண முடியும். CBS இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் CBS வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன், SBI. ஸோ SBIயோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைனில் இருக்குதா, இதை யார் வேணால் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இன்டர்நெட். இன்டர்நெட்டுனா SBIயில் ஒர்க் பண்ணுறவங்களால மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் அந்த CBSஐ யூஸ் பண்ண முடியும். அதுதான் இன்ட்ராநெட்.
ஸோ இன்டர்நெட்டுங்கிறது அவங்களோட வெப்சைட், எஸ்பிஐயோட வெப்சைட் வச்சுக்கோங்க, அது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராநெட்டுங்கிறது அந்த ஒர்க் பண்ணுற பீப்புளால் மட்டும்தான் அங்கே லாகின் ஐடி போட்டு அவங்க மட்டும்தான் வந்து அங்கே உள்ளே இருக்கிற சிபிஎஸ்சியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட்னா இப்போ எஸ்பிஐயில் யோனோ ஆப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த யோனோ ஆக்ஸை எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியுமானா அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களால மட்டும் அக்சஸ் பண்ண முடியும், அண்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் நெட்வொர்க் தட் அலவுஸ் லிமிட்டட் ஆக்சஸ் டு எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸால் லிமிட்டட் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆல்சோ சப்ளையர் ஆர் பார்ட்னர். ஸோ இது வந்து இன்ட்ராநெட் அண்ட் இன்டர்நெட் ரெண்டையும் மிக்சடாக வச்சு தான் இந்த எக்ஸ்ட்ராநெட், ஓகேங்களா. தென் சர்ஃபேஸ் வெப், டீப் வெப், டார்க் வெப். ஸோ சர்ஃபேஸ் வெப்னா அதே மாதிரி தான், யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம், ஓகேங்களா. டீப் வெப் அப்படின்னா நாட் இண்டெக்ஸ்டு பை சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ இது வந்து இங்கே வந்து லாகின் பண்ணணும் இந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. பட் இங்கே ஸோ டீப் வெப்பில் நமக்கு லாகின் கேட்கும். இப்போ இமெயில்னு சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து சர்ஃபேஸ் வெப் தான், இந்த மேலாட்டமாக எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதுக்குள்ளே நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணால் லாகின் பண்ணல, உங்கள் ஐடியா இது பண்ண அக்சஸ் பண்ணுறது. அந்த மாதிரி டீப் வெப். டார்க் வெப் அப்படிங்கிறது ஹிடன் பார்ட் ஆஃப் இன்டர்நெட், ஓகேங்களா. இது வந்து ப்ரைவேசியாக இருக்கும், யாருக்கும் என்கிரிப்டட், ஓகேங்களா, என்கிரிப்டட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் வேணும். டார் ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் இது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ சைபர் கிரைம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த டார்க் வெப் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் பாட்காஸ்ட். ஸோ பாட்காஸ்ட்னால் என்னது உங்களுக்கே தெரியும், ஆடியோ மூலிமா நம்ம பேசி நம்மளுடைய சர்வீஸை இன்டர்நெட் வழியாக அவைல் பண்ணுறது தான் பாட்காஸ்ட். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன். டயலப்னா யூஸ் டெலிஃபோன் லைன். ப்ராட்பேண்ட்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட். வயர்லெஸ் கனெக்ஷனா வைஃபை மேக்ஸ் இந்த மாதிரி தான். தென் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ ஏர்டெல், ஜியோ இவங்களாம் இருக்காங்களே, இவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இப்போ டயலப், பேட்பாண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம், போட்பாண்ட். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர், நம்ம வந்து இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கல மொபைல் ஃபோனில், இதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். அலோஸ் வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஓவர் தி இன்டர்நெட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷனல் டெலிஃபோன் லைன். டெலிஃபோன் லைன் வந்து நம்ம பேசுகிறது சிக்னல் வந்து அந்த வயர் மூலிமா அனலாக் சிக்னலாக போகும். பட் இங்கே அப்படி இல்லாமல் டிஜிட்டல் சிக்னலாக நம்ம இது பண்ணுறோம், அதுதான் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்ஸ், ஐபி. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்ஸ்னால் ஒரு ரூல்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் டேட்டாவை கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க, அதுதான் ப்ரோட்டோக்கால்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோக்கால் நம்ம இந்த டிசிபி, ஐபி, எஃப்டிபி, ஹெச்டிபி, எஸ்எம்டிபி, POP3, டெல்நெட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ப்ரௌசர் பிளக்கின், ஓகேங்களா. ப்ரௌசர் பிளக்கின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மேலே பார்த்தோம்ல பாப்அப் மெசேஜ். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய க்ரோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பப் வந்துக்கிட்டே இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை பெய்டு வெர்ஷன் ஏதாவது போட்டு அந்த பாப்பப்பை வந்து நான் வந்து பிளாக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபியூச்சர் ஆட் பண்ணுறோம் நம்ம பண்ணால் அது பேர் தான் வந்து ப்ரௌசர் பிளக்கின். அந்த ப்ரௌசரில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இல்லை ஆட் ஆன் பண்ணுறது தான் ப்ரௌசர் பிளக்கின். ஸோ சர்ச் இன்ஜின் ஆல்ரெடி சொன்னேன், சர்ச் இன்ஜின் ஹெல்ப் யூசர் சர்வீஸ் ரீட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், பிங், யாகு, டக்டக்கோ, பைடு, யாண்டாக்ஸ் இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின். ஸோ சர்ச் இன்ஜின் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், வெப் ப்ரௌசர் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. தென் பிளாக். ஸோ பிளாக் இஸ் ஏ வெப்சைட் வேர் இண்டிவிஜுவல் ரெகுலர்லி பப்ளிஷ் கண்டென்ட். ஸோ அவங்களோட கண்டென்ட்டை ரெகுலரி, பிளாக்னா வீடியோ, பிளாக்னா நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இப்போ பிளாக் என்ட்ரிஸ் கால்டு போஸ்ட். ஸோ போஸ்ட் இதுவே எஜுகேஷன் ரிலேட்டடாக போட்டால் அது எஜு பிளாக்ஸ். தென் கேப்சா, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் பப்ளிக் டூரிங் டெஸ்ட் டு டெல் கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன் அப்பார்ட்ஸ். ஸோ அதாவது நம்ம வந்து கம்ப்யூட்டராக நிறையா பாட்டெல்லாம் இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் கேப்சா யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய டைப் இருக்குது, டெஸ்ட் பேஸ்டு, இமேஜ் பேஸ்டு, ஆடியோ. ரீகேப்சா என்னென்னா கேட்கும்ல, கிளிக் இஃப் யூ ஆர் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ண சொல்லும், அந்த மாதிரி தான். தென் குக்கீஸ் ஆர் ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஸ்டோர்ட் இன் தி ப்ரௌசர் டு ரிமெம்பர் யூசர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ யூசரோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்
இப்போ கேட்சில் வந்து உங்களுடைய டேட்டா உங்கள் பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணாது, அது வந்து ஃபைல்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும், வெப்சைட்ஸ் இந்த மாதிரிலாம். பட் இந்த குக்கீஸில் இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் ஆலியோட லாக் அவுட் பண்ணிட்டீங்க, லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய இமெயிலுடைய முதல் லெட்டர் அடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் இது வந்துடல. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த குக்கீஸ். தென் ஆங்கர் டெஸ்ட். ஆங்கர் டெஸ்ட் இஸ் விசிபிள் கிளிக்கபிள் டெஸ்ட் இன் ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்கில் வெறும் இமேஜாகவும் இருக்கும், டெஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் போகும். ஸோ அந்த விசிபிள் டெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் ஆங்கர் டெஸ்ட். தென் SaaS, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இப்போ இட்ஸ் a computing model where software is assessed via internet on the subscription basis. அதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து உங்கள் பிசிலேயோ இல்லை உங்கள் சிஸ்டத்துலேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. வெப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா, அதாவது நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் மூலிமா இல்லை அந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். ஸோ அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். எக்ஸாம்பிள் கூகுள் டாக்ஸ், ஜிமெயில். இப்போ நீங்கள் கூகுள் டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, ஆப் இருக்குது, பட் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அதை வெளியே தனியாகவும் நீங்கள் வந்து ஜிமெயில் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. க்ரோமில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தென் லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ் இஸ் ஸ்டாண்டர்ட் வெப் பேஜ் டிசைன்டு ஃபார் மார்க்கெட்டிங் ஆர் அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ். ஸோ லேண்டிங் பேஜுங்கிறது இப்போ நீங்கள் ஒன்றும் சர்ச் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வந்துடும். இது ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் வந்து எங்கள் லாகின் இது வரும். ஸோ அதுதான் எங்களோட லேண்டிங் பேஜ். ஸோ டேரெக்டாக எங்கள் சர்வருக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும், அதுதான் லேண்டிங் பேஜ். தென் URI, URL, URN, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஸோ URI, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஸோ ரிசோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் இன்டர்நெட்டில், அதுதான் URL. ஸோ URLனால் நான் என்ன சொன்னேன், அப்ளை சொன்னேன், URLனால் உங்கள் வீட்டு அட்ரஸ் மாதிரி. ஸோ உங்கள் லொக்கேஷன் ஆர் அட்ரஸை வச்சு சர்ச் பண்ணுறது URL. பட் ரிசோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சு பண்ணுறது URI. URN அப்படின்னா ரிசோர்ஸை நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது, நாட் லொக்கேஷன். லொக்கேஷன் வச்சு பண்ணாது, ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்னு கிளிக் பண்ணாலே போதும், உள்ளே போயிடும். பட் URLங்கிறது www.facebook.com அப்படிங்கிறது URL. URLங்கிறது ஜஸ்ட் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணாலே வந்துடும், அதே போல் கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம், அதுதான் URN, ரிசோர்ஸ் நேம். பட் URI அப்படிங்கிறது ஐடென்டிஃபை எனி சோர்ஸ் ஆன் தி இன்டர்நெட். நீங்கள் எந்த சோர்ஸ்னாலையும் இன்டர்நெட் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, அதுதான் URI, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டட். ஸோ எவ்ரி URL இஸ் URI, எவ்ரி URL ஆல்சோ URI. பட் URI இஸ் நாட் URL ஆர் ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு மெயினாக வந்து மற்ற எல்லாமே வருது, ஓகேங்களா. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தென் இன்கான்வீனியன்ட் மோட். ஸோ இந்த இன்கான்வீனியன்ட் மோடில் ப்ரைவேட் ப்ரௌசிங் மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணுற எதுவுமே வந்து STL லோக்கல் டேட்டாவோ அதில் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. தென் ப்ரௌசிங் சர்வர், ப்ராக்ஸி சர்வர். ப்ராக்ஸி சர்வர்னால் இப்போ நம்ம வந்து நம்ம IP அட்ரஸ் பதிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ VPNல வந்து என்ன நடக்கும்னா, பப்ளிக் இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது VPN மோட் போட்டிங்கன்னா உங்கள் IP அட்ரஸ் பதிலாக வேறு ஒரு ஆள் IP அட்ரஸ் வரும். இது வந்து நார்மலாக நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது ஹேக் பண்ண முடியாது. பட் இது ஜென்ரலாகவே நமக்கு வந்து யூசர் சர்ச் பண்ணும்போது இந்த ப்ரௌசி சர்வர் போயிட்டு தான் இன்டர்நெட் போயிட்டு அப்புறம் தென் அகைன் ப்ராக்ஸிஸில் போயிட்டு யூசர் போகும். இது வந்து நம்மளோட IP அட்ரஸை ஹைட் பண்ணி வைக்கும், மற்றவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஹைட் பண்ணி வைக்கும். அதுக்கு தான் இந்த ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. VPNங்கிறது நம்மளாக எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ப்ராக்ஸி சர்வருங்கிறது இம்ப்ளிமெண்ட்டாக ஆல்ரெடி இருக்கும், இந்த யூசருக்கும் இன்டர்நெட் கடையில் இன்டர்மீடியட் சர்வராக இது இருக்கும். VPNங்கிறது நம்ம அடிஷ்னலாக நம்மளாக ஆப்பை ஏற்றி யூஸ் பண்ணுறது VPN. பட் வந்து இது வந்து இம்பில்டாகவே வந்து நம்ம ஒன்று சர்ச் பண்ணும்போதே இது இந்த ப்ராக்ஸி சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்ஸி இல்லை VPN கிடையாது, இது வேறு அது வேறு. இது வந்து ஒர்க் செட் அப்ளிகேஷன் லெவல், இது வந்து அப்ளிகேஷன் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. VPNங்கிறது ஓவரால் நெட்வொர்க் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டுடே கிளாஸ் ஓவர். அது மாதிரி அந்த ப்ராக்ஸியில் பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் நடக்காது, பட் VPNல என்கிரிப்ஷன் நடக்கும். இந்த ப்ராக்ஸியை விட VPN வந்து செக்யூரிட்டி ஹை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்ஸிங்கிறது நம்ம யூசருக்கும் நம்ம டிவைஸுக்கும் நம்ம இன்டர்நெட்டுக்கு இடையில் இருக்கிற மிடில் மேனாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா.
நம்ம ஐபி அட்ரஸை ஹைட் பண்ணும். ஃபார் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸில் வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் வெப்சைட்டில் நம்மளுடைய ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணும். இந்த விபிஎன்ங்கிறதும் சிமிலர்லி அதே மாதிரி தான். பட் என்னென்னா இங்கே வந்து என்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ யூசர் வந்து இந்த விபிஎன் மாடலில் போயிட்டு விபிஎன் சர்வரில் போயிட்டு தான் வெப்சைட் போவாங்க. அங்கே வந்து டேரெக்டாகவே வந்து யூசர் ப்ராக்ஸி வெப்சைட் போகும். இங்கே வந்து யூசர் என்கிரிப்ட் ஆகிட்டு தான் விபிஎன் சர்வர்லேருந்து நம்மளுக்கு யூசருக்கு வெப்சைட்குள்ளே போகும். இங்கேருந்து என்கிரிப்ஷன் நடக்கும், ப்ராக்ஸி சர்வரில் என்கிரிப்ஷன் நடக்காது. அண்ட் ப்ராக்ஸி சர்வருங்கிறது ஆல்ரெடி இன்பில்டாகவே இருக்கும் அப்ளிகேஷன், அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இங்கே வந்து நம்ம அடிஷ்னலாக நமக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓரளவு எல்லா கிளாஸும் முடிஞ்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தட்டா.